உப்பு நமக்கு துளையில் சரியாக வராமல் உள்ள ஈரப்பதமாக ஒட்டிக்கிட்டு இருந்ததுன்னா ஒரே ஒரு சின்ன வேலை செய்யுங்க. அரிசி எடுத்து அந்த உப்பு கூட கலந்துருங்க. ஈரத்தன்மையெல்லாம் அரிசி இழுத்துக்கும். நல்லா குலுக்கி விட்டுட்டு செஞ்சு பாருங்க. வாழைப்பழத்தில் நம்ம தினந்தோறும் ஒன்று பிச்சு எடுக்கும் பொழுது காம்பில் கட்டாயிடும் இல்லைங்களா? அந்த நுனியெல்லாம் ஈக்கள் மொய்க்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் வாங்கின உடனேவே ஒவ்வொரு காம்பையும் அப்படியே பழத்தை ஒன்று ஒன்றா எடுத்து நீங்கள் தனித்தனியாக அதை ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஆளும் ஒன்று ஒன்று எடுக்கும் பொழுது நமக்கு எந்தவித பிரச்சனையும் இருக்காது. ரொம்பவே பழுத்துட்ட பழமாக இருந்தால் இந்த மாதிரி அந்த காம்பில் நடுபாகத்தில் சிசர் வச்சு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம காஃபி தூளெல்லாம் கொட்டிட்டோம்னா மீதத்தை பாக்கெட்லேயே வைக்க முடியாது இல்லைங்களா? அது உடனே ஸ்டிக்கி மாதிரி ஒட்டிக்கும். அதனால் இந்த மாதிரி அந்த ஃபாயில் பேப்பரை அயன் பாக்ஸ் வச்சு அந்த நுனியை நல்லா அயன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அந்த இடம் நல்லாவே ஒட்டிக்கும். அடுத்த தடவை நீங்கள் எடுத்து ஈஸியாக யூஸ் பண்ணலாம். புதினா இலைகளை நம்ம ஆஞ்சிட்ட பிறகு அந்த காம்புகளை இன்னும் ஒரு முறை யூஸ் பண்ண முடியும். எல்லா தடிமனான காம்புகளையும் இந்த மாதிரி சாய்வாக ஒரு குச்சி வச்சு மண்ணில் தொலை போட்டுட்டு நேராக போடாமல் சாஞ்ச மாதிரி போடுங்க. அதில் இந்த காம்புகளை அப்படியே சொருகி வச்சிங்கன்னா அது ஒரு வாரத்தில் ஈஸியாக உங்களுக்கு மீண்டும் துளிர் விட்டு புதினா இலைகள் கிடைக்கும். ஒரு வாரத்தில் இலைகள் வந்தாச்சு பாருங்க. இப்போ நம்ம ஹேண்ட்பேக்கில் வைக்க முடியாத பொருள்கள் அப்படின்னு நம்ம எங்கேயாவது ஊருக்கு போகும்பொழுதோ பேஸ்ட் தேவைப்படும் பொழுது நம்ம பேக்கில் சின்னதாக இருந்தால் அதெல்லாம் உங்களுக்கு இடம் போகாமல் இருந்ததுன்னா முனையில் இருக்கிற பேஸ்ட்டை எல்லாமே நல்லா இழுத்து முன்பக்கம் விட்டுடுங்க. அந்த நுனியை லேசாக அயன் பண்ணிக்கோங்க. அது நல்லா பிடிச்சிருதுன்னா அந்த எட்ஜை நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக நீங்கள் ஹேண்ட்பேக்கில் எடுத்துகிட்டு போக முடியும். சின்ன ஹேண்ட்பேக்கில் எல்லா பொருளையும் அடக்கிடலாம்.